பெரிய வாக்கு தத்துவம். இதை போராடி வாங்கியிருக்கார். நம்ம வாகனத்துல பைக்கில் ஈஸியாக அதை எழுதிடுறோம். அது போராடி வாங்கின வாக்கு தத்துவம். போராடி ஜெபித்து அதுக்கப்புறம் ஆண்டு சொல்றாரு, சரி என் சமூகம் உனக்கு முன்பை செல்லும், நீங்க போகலாம்னு சொல்லி அவர் சொல்றார். சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை. ஆமா, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, யுத்தத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினான்னு சொல்வதை காட்டிலும் நாம் படும்போதே உம் சமூகம் எனக்கு முன்பாய் வருவதாக, உம் சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்வதாக என்று ஜெபித்து விட்டுதான் பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். வியாதி வந்த பிறகு ஜெபிக்க கூடாது, வியாதி வருவதற்கு முன்பாகவே ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப போராட்டங்கள் சூழ்நிலை வேறு விதமாய் மாறின பின்பு சமாதானத்தை தாரும் என்று ஜெபிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் சமாதானம் என் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு ஆதாரம் தான், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப எப்போதும் இதை கிளைம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் சுகத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் அலங்கத்துக்குள்ளாக பாதுகாப்புக்குள்ள இன்னொரு பாதுகாப்பு. ஆமா, அலங்கத்தை கட்டி வச்சதே பாதுகாப்புக்கு தான். எல்லை கோட்டை சிவரில் கட்டி வைத்திருக்கிறது பாதுகாப்பு தான். இப்ப பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு ஒரு வேலி போட்டு இருக்கான் பாருங்களேன், இது பாதுகாப்புக்கு தான். ஆமா, அந்த பாதுகாப்புக்கு அப்புறம் ஒரு கண்காணிப்பு கேமரா, பாதுகாப்புக்கு அப்புறம் இன்னொரு பாதுகாப்பு, எல்லாவற்றுக்குமே அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அலங்கத்துக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு வேணும். ஆமென். அந்த பாதுகாப்பு தான் யெகோவாவின் பாதுகாப்பு. அந்த